ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட என்னென்ன பீட்ஸ் இருக்குது நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறீங்க. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா ஃபஸ்ட்டு எத்தனை ஹாட் பாக்ஸை காமிக்கிறா, எல்லாம் சில சாப்பாடு வச்சு தான் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போமா? இதில் என்னென்னா வச்சுருக்கேன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பீட்ஸ் தான் ப்ளூ கலர், க்ரீன் கலர், அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் இருக்குது. இது வந்து மெட்டான்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் மாடல் மாதிரி. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஜெல்லி பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லைட் வயலட் கலர். இது லைட் வயலட் கலர் அவைலபிள் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இது டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் கலர். இது வந்து ஒரு லைட் பேபி ஆரஞ்சு கலர். அதுக்கப்புறம் ஒரு இது வந்து மீடியம் வயலட் கலர். இது ரெட் கலர், இது லைட் எல்லோ, க்ரீனு. அப்புறம் எல்லாத்தையும் பாக்ஸ்லேயே வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரெட்டு பிளாக் கலர். இதுதான் நான் ஃபஸ்ட்டாக வாங்கினது. இதுதான் மேக்ஸிமம் போகும். அதுக்கப்புறம் ஒரு டார்க் வயலட் கலர், இது சாம்பல் கலர்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஜெல்லி பீட்ஸ் என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் புதுசாக வந்து டபுள் ஷேடோ, இது வந்து ப்ளூ கலர். நிறைய கலர் இருக்குது என்கிட்ட, இப்போ இதாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பிரிண்டடுன்னு சொல்லுவாங்க, பிரிண்டடு. இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் இந்த கலர் யூனிக்காக இருக்குன்னு வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து கிறிஸ்டல். இதில் வந்து ரெட்டு, எல்லோ 3 கலர். அப்புறம் பீகாக் கலரு. அதுக்கப்புறம் பிளாக் டபுள் ஷேடோ ஃபேவரெட்டு எல்லாத்தோடது. அப்புறம் வாட்டர் கலர் தான். அதுக்கப்புறம் பிங்க்கு, டார்க் பிங்க்கும் இருக்குது, லைட் பிங்க்கோடது இருக்குது. டார்க் பிங்க் வந்து ஒரு பீஸ் தான் இருக்குது. அப்புறம் கிறிஸ்டலில் வந்து 3 வகையானது இருக்குது, 3 கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் இது வந்து கிளேன்னு சொல்கிறாங்க. இது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் ஆல்ஃபாபெட்டாஸ் இருக்குது நம்மக்கிட்ட. வந்து என்னடா கலர்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா, கலர்ஸ் வந்து மோஸ்ட்லி யாரும் வாங்குறதில்ல, என்கிட்ட வாங்குறதில்ல. ஸோ அதனால் அது அளவாக தான் வாங்கியிருக்கேன். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் தான் நிறையா இருக்குது. எல்லா லெட்டர்ஸுமே இருக்குது, அது அதிகமாக இருக்கும் என்கிட்ட. பிரித்து வச்சிட்டேன், ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி போடும்போது கஷ்டப்படக்கூடாதுல்ல நம்ம. அதுக்கப்புறம் என்கிட்ட என்னென்ன சான்ஸ் இருக்குங்கிறது. இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோ சான்ஸ் இருக்குது. நீங்கள் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சான்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட்டர்ஃப்ளைஸ்லேயே 3 வகையானது இருக்குது. நார்மல் பட்டர்ஃப்ளையும் இருக்குது, கோல்டு. அப்புறம் லெட்டஸ் சாமும் இப்போ அவைலபிள் இருக்குது. 2 கலர்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபென்ட்டி, அதுக்கப்புறம் ஃபுட்பாலு, மேக்னெட் இருக்குது, ஃப்ளவர் சாமு, மியூசிக் சாம், மெடிக்கல் சாம்ஸ் இருக்குது. இது க்யூட்டான பேர்ட் சாமு, லாக் அண்ட் கீ. இது டோரிமான் இருக்குது, பாண்டா இருக்குது, அப்புறம் க்யூட்டான கேட் இருக்குது. இவ்வளோ சாம்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த கிறிஸ்டல்ஸ் வச்சு ஒரு பாசி மாதிரி க்ரியேஷன் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறப்ப ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கப்பா. இது வந்து நம்ம 2K கிட்ஸில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் 90 கிட்ஸ் 18 கிட்ஸ்க்கு மோஸ்ட்லி இது தெரிஞ்சிருக்கும். பட் இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. பட் இந்த ஸ்டோரி நான் சொன்னால் வீட்டில் திட்டுவாங்குவேன். ஸோ அதனால் சொல்ல மாட்டேன், நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன், இன்விசிபிள் செயின். இந்த செயின் லுக் செம்ம க்யூட்டு. சிம்பிளாக இருந்தாலும் இது ட்ரெடிஷ்னலுக்கும் போட்டுக்கலாம், பார்ட்டி வேருக்கும் போட்டுக்கலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள் இது ப்ரேஸ்லெட்டு செயின். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி லெட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்குது, இதில் வந்து இது வச்சுக்கிறதுனால வைக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சான்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கஸ்டமைஸ் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு லைனாக காமிக்கிறேன். இதை வந்து என்னோடய லவபிள் மெமரிஸ் அவங்களுக்கு பண்ணும்போது எனக்கும் பண்ணிக்கிட்டேன். இது என்னென்னா, இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு தெரியுமா? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேர்வெல்னு என்கிட்ட வாங்கினாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஞாபகம் வந்தனால நானும் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து இதெல்லாம் புதுசாக நானாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது. ரெட் கலர் இதெல்லாம் நார்மலாக பண்ணி வச்சுருக்கிறது, சான்ஸு இந்த மாதிரியெல்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தாலும் இதே மாதிரி கூட பண்ணிக்கலாம். லெட்டர்ஸில் இந்த மாதிரி பண்ணோன்னா என்னை யாரோ லவ் பண்ணுறீங்களா அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. சும்மா இந்த மாதிரி லெட்டர்ஸ்லேயே பண்ண முடியுங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன்.
ஜஸ்ட் வியூஸ் தான். அதுக்கப்புறம் இது புதுசாக ட்ரை பண்ணேன் எப்படியோ. ஆனால் நல்லா இருக்குன்னு எல்லோரும் என் மனசு சமாதானப்படுத்துகிறாங்க. பட் நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் டபுள் ஷேடோ கூட இந்த மாதிரி டபுள் கலரும் பண்ணிக்கலாம், மல்டி கலர்லேயும் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னங்க, என்னோடய பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, அப்புறம் என்னென்னா முக்கியமானது என்னென்னா, நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேணுங்களாம் சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறது உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் வந்து அது ஃபோட்டோ கூட சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, உங்கள் கை சைஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லைங்க, அந்த மணிக்கட்டு கீழே நீங்கள் டேப் வச்சு அளக்க தெரியலைன்னா ஒரு கயிறு, இந்த பூ கட்டுற கயிறுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கயிறு வச்சு அளவு எடுத்து உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஷார்ட் சைஸாக இருந்தாலும் சரி, லாங் சைஸாக இருந்தால் பெட்ரு. அதில் நீங்கள் அளவு எடுத்து எனக்கு கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கரெக்டாக சொல்லாதனால 2-3 டைம் பண்ணி எனக்கு டேப் ரொம்ப வேஸ்ட்டாக போகுதுங்க, எலாஸ்டிக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால எனக்கு அவ்வளோக்கு தெரியல. அதுக்கப்புறம் போக போக தான் பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதனால தான். அப்புறம் என்கிட்ட இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால இவ்வளோ தான் இருக்குங்க. நீங்கள் இதை தவிர வேறு ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்கள். அந்த மாதிரி கஸ்டமைஸ் கூட நான் பண்ணி கொடுக்குறேன். எந்தெந்த மாடல்ஸில் வேணும், புதுசாக ட்ரெண்டிங்காகவும் நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அப்புறம் என்னென்னா, கொரியர் சார்ஜ் வந்து 70 ரூபாங்க என்னோடதில். நான் 60 ரூபா ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தேன். ஆனால் கொரியர் சார்ஜ் இங்கே வந்து 70 ரூபா தான் வாங்குறாங்க. ஆனால் மற்ற சைட்லலாம் 60 ரூபா தான் வாங்குறாங்க. இங்கே ஏன் இப்படி வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் வெளியே மற்ற சைட்லலாம் வந்து 150 ரூபாய்க்கு மேலே, இல்லை 250 ஆர்ட்ரு ரேட்டுக்கு மேலே, 500 ரூபாய்க்கு மேலே ஆர்ட்ரு பண்ணுறவங்களுக்கு தான் கொரியர் பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரி இல்லைங்க. ஒரு ஆர்ட்ரு பண்ணாலும் சரி, 2 ஆர்ட்ரு பண்ணாலும் சரி, 50 ரூபாய்க்கு பண்ணாலும் 100 ரூபாய்க்கு பண்ணாலும் கொரியர் சார்ஜ் கொரியர் பண்ண அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம். அப்புறம் என்கிட்ட இப்போ புதுசாக இன்னொன்று ஒரு ட்ரை பண்ணியிருக்கேங்க. செயின் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இயரிங்ஸும் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த செயின்ஸ்லேயே 3 கலர்ஸ் இருக்குங்க. என்னென்னா, சில்வர் கலரு, கோல்டு கலரு, ரோஸ் கோல்டு கலரு. அப்புறம் இந்த 3 கலர்ஸ் தான் இருக்குது மோஸ்ட்லி. ஆனால் பட் நான் வந்து சில்வர் கலர் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு. இதுக்கும் கமெண்ட்ஸ் நல்லபடியாக தான் கொடுத்துருக்கீங்க. நானும் இதை விட இன்னும் பெட்டராக உங்களுக்காக கொண்டு வருவேன் ஃப்யூச்சரில். அப்புறம் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் மோஸ்ட்லி பண்ணிகிட்ருக்கேன், பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை ரீல்ஸ்.